வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்கார்ந்து விளையாடு. இது பயங்கரமான ஆஃபரா இருக்கு. சார் 10:30க்கு மேல வீட்டுக்கு வரலாம். அவர் வீட்ல இருந்தா கூட போதும், நாங்க சம்பாரிச்சு குடுக்குறோம். எனக்கு வரப்போறவங்க வந்து வேலைக்கு போக தேவையில்ல சார், நான் வேலைக்கு போய்க்கிறேன். அண்ட் வந்து நான் வெஜிடேரியன், பட் அவங்களுக்காக நான் நான்வெஜ் செய்ய கத்துக்கிறேன். நீங்க வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் எங்க அம்மா அப்பா தருவாங்க. ஒருவேளை நீங்கெல்லாம் வீட்டோடு மாப்பிள்ளையா போறதுக்கு சம்மதம்னு வச்சுக்கணும், அப்படி இருந்தா என்ன டிமாண்ட் வைப்பீங்க? வீடு தரேன், கார் தரேன், பிளே ஸ்டேஷன் தரேன், WWE பாக்கலாம்னு சொல்றாங்க. வீடு வீட்டுக்கு வேலைக்காரன், காருக்கு டிரைவர், அவங்க நாய் பூனை குட்டிக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து அவங்க தம்பிகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பாக்குறோம். சோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நமக்கு ஏதாவது கலங்கப்படுற மாதிரி அவங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க பெண் உரிமைன்றாங்க. அந்த மாதிரி ஆண் உரிமை நிறைய இடத்துல மறுக்கப்படுது. எங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்க பேசினா அவங்க வந்து இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்கல்ல, இப்ப நாங்க அப்படி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது எந்த விதத்துல சார் நியாயம்? மரத்தோட பீதி நல்லா புரியுது. ஏன்னா காலகாலமா இதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இவர் என்ன ரீசனுக்காக வீட்டோட மாப்பிள்ளைய போக மாட்டேன்னு சொல்றாரோ அதே ரீசனுக்காக தான் அந்த பொண்ணும் நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? 2 பேரும் தனி கொடுத்துட்டு போயிடுங்க. சிம்பிள். எல்லாராலையும் தனி கொடுத்துட்டு போயிட முடியுமான்றது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நம்மள மாதிரி நம்ம லைஃப் பார்ட்னருக்கும் நிறைய லட்சியம், கனவு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம சப்போர்ட்டா தான் நிற்கணும், தவிர ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஸோ என்னைக்குமே அவங்கள நம்ம ஒரு வேலைக்காரனா ட்ரீட் பண்ணக்கூடாது.